இதடா கையில வச்சிருக்கேன். இப்ப நம்ம நன்றியுள்ள ஒரு ஜீவன், இந்த கிரேட்ஃபுல் அனிமல் அப்படின்னா எதரா சொல்லுவான்? நாய். ஆனா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல அதெல்லாம் உலகத்துல இருக்க எல்லா உயிரினமே அன்புக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், ஒரு ரெஸ்பெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணும். எல்லா அனிமலுமே உலகத்துல அன்புக்கு அடிமையாதே இருக்கும். மனுஷனே கொஞ்சம் அதுல கொஞ்சம் விதிவிலக்கு, எக்ஸப்டேஷன். அப்படின்னா யானை தெரியுமா? யானையை வந்து பார்த்தனா ஒரு குச்சியை எடுத்து அதுல ஏதோ சத்திய வாங்கிட்டாங்க, அதனால அது வந்து அம்மனுடைய உருவம், அதோட கெப்பாசிட்டி எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கும், பவர் எல்லாமே. அது சின்ன மனுஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது பாத்தியா? அது நீ நினைச்சிருப்ப அந்த குச்சியில சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு, அதனால அது வந்து சொல்றதெல்லாம் கேக்குது, ஒபே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து தப்பான ஒரு இது. எப்படி அதை பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சிருப்பாங்க. இந்த ஆணையை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்னா ஒரு குழி மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க. அப்படியே பார்த்தோன்னா அந்த வாழைப்பழம் ஏதாவது இந்த பைட் மாதிரி அது திங்கிறதுக்கு ஒரு இறை மாதிரி கட்டி வச்சிருவாங்க. அந்த யானை வந்து வரும்ல அந்த இறைய பார்த்துட்டு அப்படியே வந்தோடனே அந்த குழிக்குள்ள விழுந்துரும். விழுந்தோடனே என்ன செய்வாங்கன்னா, இப்ப நமக்கே சாதாரணமான உடம்பு வச்சிருக்கோம், நமக்கே ஒரு நேரம் மதியானம் சாப்பிடல, லஞ்ச் எடுத்துக்கிறல அப்படின்னா எப்படி பசிக்குது ஹெவியா? அதே மாதிரி அப்ப அம்மா வேண்டிய யானை அந்த ஹியூஜான ஒரு பாடிக்கு எவ்வளவு பசி ஏற்படும். அந்த பசிலையும் 3 நாளைக்கு அந்த உயிரினத்துக்கு வந்து சோறே தரமாட்டாங்க. அந்த யானைக்கு வந்து அந்த எலஃபண்ட்டுக்கு வந்து சோறே தரமாட்டாங்க. கடைசியா 4வது நாள் வந்து என்ன செய்வேன்னா, ஒரு மனுஷன் வந்து லைட்டா எட்டி பார்ப்பேன் அந்த குழிய, மூஞ்சியை மட்டும் காமிச்சு பண்ணி இந்த யானை பார்க்கும். பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து என்ன செய்வானா, ஒரு சோறு உருண்டையை கொண்டு வந்து அந்த யானைகிட்ட குடிக்கான். அந்த யானை வாங்கி அப்படியே சாப்பிட்டுரும். சாப்பிட்டுன்னு என்ன நினைக்கும்னா, இவனே ஒரு நேரம் நமக்கு சோறு கொடுத்தியான் அப்படின்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லா அதோட கெப்பாசிட்டியை தனிச்சுக்கிட்டு அந்த பாகனுக்கு அடங்கி அது நடந்துக்கும். இதுதான் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யானை வந்து அத நாய் நன்றி உள்ளங்கிறது ஃபெமிலியர், எல்லாருக்கும் தெரியும். நாய்ங்கிறது நன்றி உள்ளங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். யானை இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் நீங்க. ஒரு நேரம் சாப்பிட்ட யானையே அப்படி இருக்கு. நம்ம வந்து அப்பா அம்மாட்ட என்ன நேரத்தை சாப்பிடுறோம், 3 நேரம் ஜோறு போடுறாங்க, க்ளோத்ஸ் அந்த துணிமணிகள் இதெல்லாம் கிளாத்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல. தென் பார்த்தோன்னா பண்டிகை காலங்கள் உங்களுக்கு பாக்கெட் மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்காங்க. இதுக்கெல்லாம் மனுஷங்க நன்றி உள்ளவங்களா இருப்பீங்களா? எப்படி உங்க நன்றியை வெளிப்படுத்த? யானை வந்து அந்த பாகனுக்கு அடங்கி நடக்கிற மூலமா அது ஏதாவது காசு ஏதாவது பண்ணி கொடுக்கும், அது மூலமா நன்றியை வெளிப்படுத்து. நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க சொல்லுங்க? எப்படி வெளிப்படுத்த? குட், சொல்லு, எந்திரிச்சு சொல்லு, எந்திரிச்சு சொல்லு. நல்லா படிச்சே பெருமையை பெறுதன், that is the greatest thing in the world. புரியுதா? இது வரும்ல, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என காட்டுறதை, அதுதான் பெருசு. புரியுதா? நல்லா படிச்சு ஒரு பெருமை, ஏதாவது அப்பா அம்மாவுக்கு அந்த கெத்து அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த பெருமையை நீங்க வாங்கி கொடுக்கணும். புரியுதா? வாங்கி கொடுப்பீங்களாடா? நீ என்ன வாங்க போற? மிலிட்டரியா? இங்கயா கூலி வேலைக்கு போக போறியா? கூலி வேலைக்கு போகணும், அவங்கள மதிக்கணும். அவங்க வந்து வாய்ப்புகள் மிக மிக கம்மியா கிடைச்சதுனால அவங்க வந்து அந்த வேலைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அதை பயன்படுத்தி பெரிய நிலைக்கு போகணும். புரியுதா? இந்த அணில பாரு, இது மாதிரி இந்த அணில டியூன் பண்ணலாம். நம்ம வாடா, இங்க பக்கத்துக்கு வாடா, விடவா, எந்திரிச்சு போ. இது மாதிரி உலகத்துல இருக்க எல்லா அனிமலும் நமக்கு ஒபே பண்ணணும். புரியுதா? அன்புக்குதான் அடிப்படை. கியூட்டா இருக்கா நீ இல்லையா? இது எங்க இருந்தா ஃப்ரீயா ஃபீல் பண்ணுதோ அங்க விட்டுறணும். அதே இருக்கு நமக்கு. அது புசிட்டே இல்லை, அப்படித்தான் இருக்கும். தெரியுதா? அது டான் கல்ச்சர். எப்படி குச்சியா? ஆமா, வந்துரும்ல. நான் கூப்பிட போறேன்.